கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவில் தூக்க நேர்ச்சி திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் தூக்க நேர்ச்சியானது நடைபெறுவது வழக்கம். பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த ஆண்டிற்கான தூக்க திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10ஆம் நாள் திருவிழாவான இன்று பங்குனி மாத பரணியையொட்டி பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை இன்று அதிகாலை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தூக்க திருவிழாவிற்காக வட்டவளை மூலக்கோவிலில் இருந்து அம்மன் திருமொழிகள் தூக்கம் நடைபெறும் வெங்கஞ்சி கோவிலுக்கு எழுந்தருளியது. இதைத் தொடர்ந்து அம்மன் சன்னதியில் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும், கிடைத்த குழந்தை மற்றும் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் பக்தர்கள் தூக்க நேர்ச்சியை நடத்தி வருகின்றனர். பச்சிளம் குழந்தைகளை நேர்ச்சைக்கு கொடுத்த பிறகு அந்தரத்தில் குழந்தைகளை தூக்கக்காரர்கள் கையில் வைத்துக் கொண்டு கோவிலை வலம் வரும் காட்சி காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது. சுமார் 40 அடி உயரம் கொண்ட 2 வில்கள் வண்டியில் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வில்லிலும் 2 தூக்கக்காரர்களும் என 4 பேர் இந்த வில்லுடன் பிணைக்கப்பட்டு அவர்களின் கையில் நேர்ச்சை குழந்தைகள் வைக்கப்பட்டு இந்த தேரை பக்தர்கள் சரண கோஷத்துடன் ஆலயத்தை ஒருமுறை சுற்றி தூக்க நேர்ச்சையை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு 1166 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெற உள்ளது. 300 முறை இந்த தூக்கவில்லை குழந்தைகளுடன் திருக்கோவிலை சுற்றி பக்தர்கள் இழுத்து வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை துவங்கிய இந்த தூக்க நிகழ்ச்சியானது இன்று நள்ளிரவு வரை நடைபெறும். இந்த தூக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துள்ளனர். அது மட்டுமின்றி குமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில் இருந்தும் சிறப்பு பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்.